ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அப்டேட் தான். என்னன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூடவே இந்த மாதிரி கவர் ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி ப்ரொஃபைல் ஃபோட்டோ கூட கவர் ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு, பிடிச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கூட இந்த வாட்ஸ்அப் வந்து நார்மல் வாட்ஸ்அப் கிடையாது, வாட்ஸ்அப் பிசினஸ். வாட்ஸ்அப் பிசினஸ்ல தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா வாட்ஸ்அப்லயும் சரி, வாட்ஸ்அப் பிசினஸ்லயும் சரி, ப்ரொஃபைல் போட்டோ மட்டும் அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்ப புதுசாட்டு ஃபேஸ்புக்ல எப்படி கவர் போட்டோ அப்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி வாட்ஸ்அப் பிசினஸ்ல கவர் போட்டோ அப்டேட் பண்ணக்கூடிய ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளுடைய ப்ரொஃபைல் போட்டோ பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் போட்டோ பிளஸ் நம்முடைய ப்ரொஃபைலோட கவர் போட்டோவும் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றது இப்ப பாத்துக்கலாம். சோ இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய பிளே ஸ்டோர்ல வாட்ஸ்அப் பிசினஸ் முதல்ல போய் அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் நீங்க ஓபன் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ல வந்து ப்ரொஃபைல் போட்டோ ஆப்ஷன்ல வாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பென்சில் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பென்சில் பட்டன் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நார்மலா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தது கிடையாது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஓல்டு வாட்ஸ்அப் பிசினஸ். ஸோ இந்த அப்டேட் பண்ணாத வாட்ஸ்அப் பிசினஸ் செட்டிங்ஸ் நான் வரேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இதுல வந்துடும். அதுக்கு தான் இந்த ஒரு மொபைல் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது முன்னாடி இருக்கிற அப்டேட். இப்போ அந்த பென்சில் பட்டன் நான் முதல்ல இருக்கிற கிளிக் பண்ண அப்படின்னா இதுல ஒன்லி கேமரா அண்ட் கேலரி அப்படின்ற 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்துருக்கிற அப்டேட்ல பென்சில் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல் போட்டோ, எடிட் கவர் போட்டோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. சோ எடிட் ப்ரொஃபைல் போட்டோனா நார்மலா நம்ம மொபைல் இருக்கக்கூடிய அந்த கேமரா மூலமா இல்ல கேலரி மூலமா இருக்கக்கூடிய போட்டோவை ப்ரொஃபைல் போட்டோ செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். சோ எடிட் கவர் போட்டோ அப்படின்னா உங்களுக்கு என்ன போட்டோ வேணுமோ அதே ஆப்ஷன் தான் வரும், கேலரி அல்லது கேமரா. உங்க கேலரியில இருந்து ஒரு போட்டோ செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கவர் போட்டோ செட் பண்ணக்கூடிய ஒரு கிராப்பிங் ஆப்ஷன் வரும். சோ அது எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு கீழே டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ உங்களுடைய வாட்ஸ்அப்ல, அதாவது வாட்ஸ்அப் பிசினஸ்ல கவர் போட்டோ அப்டேட் ஆயிரும். செம்மையான ஒரு ஆப்ஷன். சோ இது நார்மல் வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் வரல, வாட்ஸ்அப் பிசினஸ்ல தான் வந்திருக்கு. டெஃபினட்டா இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.